வெல்கம் டு ஹாரர் நைட் ஃபேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எஃப்எஃப் மிஸ்டீரியஸ் லவோட பார்ட் 14 தான். அண்ட் ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும். ஆஹ் எப்படியோ வழக்கம் போல் எஃப்எஃப் போடுறேன்னு சொல்லிட்டு போடாமல் தான் போக போகிறா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. திஸ் இஸ் மை லாஸ்ட் வார்னிங். எனக்கு லாஸ்ட் வார்னிங் தான். ஸோ இந்த இயர்லேருந்து கரெக்டாக எஃப்எஃப் போட I'll try. ஸோ எஸ், வாங்க எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ரீனாக்கு செம்ம கடுப்பு. ஜேகே கிளாஸ்க்கு வரான். நீங்கள் ஆல்ரெடி உட்காந்துட்டு ஜேகேவே மறைச்சு பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு விங்க் பண்ணிகிட்டே வந்து அவன் ப்ளேஸில் உட்காடுறான். சொல்லோ, இனிமே நீ எனக்கு தாண்டி. உங்களுக்கு அவன் இப்படி பண்ணுறதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அப்படியே கிளாஸ் போயிட்டே இருக்கு. ரீனாக்கு ரொம்ப பொசசிவாக இருக்கு. ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கா. ஜேகே அதை கண்டுக்கவே இல்லை. சம் ஹவர்ஸ் லேட்டர் பிரேக். ஸோ நீங்கள் கேன்டீன் போய் சாப்பிட்லான்னு போகிறீங்க. போய் உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கட் வாங்கிட்டு ஒரு டேபிளில் உட்காடுறீங்க. ஜேகே அதே டேபிளில் உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி ஆப்போசிட்டில் வந்து உட்காடுறான். இப்போ எதுக்கு இங்கே வந்து உட்காந்து ஜேகே? நான் உட்காராம வேற யாரும் உட்காருவா? ஜேகே ரொம்ப ஓவர போகிற நீ. ரீனா ரவுடி பொண்ணுக்கிட்ட போய் இதெல்லாம் கொளுத்தி போட்டுட்டு இருக்கா. ஜேகே அந்த பையனை கிஸ் பண்ண தெரியுமா? ரீனா பொய் சொல்லாத, ஜேகே அப்பெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சாரா சொல்றா. ரீனாக்கு ரவுடி பொண்ணு ஜேகேவை லவ் பண்ணக்கூடாது, அதுக்கு தான் இப்பெல்லாம் சொல்றா. இவங்க எல்லாம் கேன்டீனுக்கு போறாங்க. ஜேகேயும் பையனும் ஒரே டேபிள்ல உட்காந்து இருக்கிறத பாக்குறாங்க. ரவுடி பொண்ணுக்கு செம கோபமா வருது. ரீனாக்கு ஒரே காண்டா இருக்கு. மறைச்சிட்டு ஆப்போசிட் டேபிள் எல்லாம் போய் உட்காடுறாங்க. நீங்க அதை நோட் பண்றீங்க. ஜேகே மரியாதையை எழுந்து போயிரு. ஓ, அதுங்க பார்த்து பயப்படுறியா? நீ அப்படிலாம் இருக்க மாட்டியா வயன்? உனக்கு தான் பிரச்சனை. ஏற்கனவே பட்டது போதாதா? நீ ரிவேஜ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு ஜேகே. எனக்கு பழகிருச்சு அப்படி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு எழுந்து போலான்னு போறீங்க. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க அப்படி சொன்னது. அப்படியே நீங்க ஸ்டாப் ஆகி நிக்கிறீங்க. திரும்பி பாக்குறீங்க. ஜேகே உங்க ஹேண்ட்ஸை பிடிச்சி கீழே உட்கார வைக்கிறான். அப்படி உங்ககிட்ட க்ளோஸா வந்து, நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு நினைக்கிறியா? அப்படின்னா உன்னை எப்போ முடிச்சிருப்பேன். உங்களுக்கு செம்ம ஷாக். என்ன தைரியம்? நீ என்கிட்ட எப்படி எல்லாம் பேசுவ? ஆமா, லவ் பண்றேன். நான் பேசாம வேற யார் பேசுவா? லவ்வா? செம்ம காமெடி ஜேகே. ஆமா அடிச்சலா, நீயும் என்ன லவ் பண்ற? நான் நான் டேதான் லவ் பண்றேன். ஃபோர்ஸ் பண்ணி வராது லவ் ஜேகே. இதோ பாரு, இதோ பாரு, நீ எனக்கு தான் வந்துட்டே. அவனை நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ நாள் உன்னை தேடி அலைஞ்சேன்னு தெரியுமா? இல்லை ஜேகே, முடியாது. உன்னை தான் ஒரு ஊரே லவ் பண்ணுது. அவங்கள போய் பண்ண முடியாது. நீ எனக்குத்தான் அப்படின்னு ஷவுட் பண்றான். நீங்க அவனை ஸ்லாப் பண்றீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்க அங்கிருந்து போறீங்க. ஜேகேக்கு கஷ்டமா இருக்கு, கோவமாவும் வருது. ரீனா ஜேகேவை பார்த்து ஸ்மைல் பண்றா. ரவுடி பொண்ணுக்கு செம்ம காண்டு. அந்த பையனை நான் விட மாட்டேன். ஏன் ஜேகேவே அடிச்சிட்டா? ஜேகே இப்போ கோவத்தோட பின்னாடியே வரான். ரவுடி பொண்ணு கேங் ரீனாவை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஜேகே லைட்டா ஓடி வந்து உங்க கையை பிடிச்சி எங்க இழுத்துட்டு போறான். டே, எங்கடா இழுத்துட்டு போற? ஜேகே கண்டுக்கவே இல்லை. யாரும் இல்லாத கிளாஸ் ரூமுக்கு இழுத்துட்டு போறான். போய் உங்களை உள்ள இழுத்துட்டு போய் டோரை லாக் பண்ணிடுறான். இப்போ இப்போ எதுக்கு இங்க இழுத்துட்டு வந்த? நீங்க ஜேகே முறைச்சிட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த டே தான் உனக்கு வேணும்? ஆமா, எனக்கு டே தான் வேணும். அவன் ஷர்ட் பட்டனை அன்பட்டன் பண்றான். இப்போ இப்போ எதுக்கு ஷர்ட்டை கழட்டுற?
ஜேகே உங்ககிட்ட க்ளோஸாக வரான். ஜேகே மரியாதையா பின்னாடி போயிரு. இதெல்லாம் ரவுடி பொண்ணு கேங் வெளியே நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க இருந்து எனக்கு பதில் சொல்லிட்டு போ. எனக்கு உன்னை பிடிக்கல. இன்னும் க்ளோஸாக வரான். நீங்க உங்க ஐஸை டைட்டா க்ளோஸ் பண்றீங்க. கீழே முட்டி போட்டு சார் அவங்கள பவுட் ஃபேஸோட பார்க்குறான். வயன் ஏடோ இவருடி லஸ்ட்டுக்காக நான் லவ் பண்ணுறேன் இல்லை, புரிஞ்சுக்கோ. உங்களுக்கு செம்ம ஷாக். ஜேகேவே தானே பாய் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ஜேகே இது ஒரு ரிவெஞ்ச் தானே. என் ஃபீலிங்ஸோட விளையாடாத. அந்த டே விட உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். இதில் இது பிளான் போட்டிருக்கியா? இப்போ நீயும் நானும் இப்படி ஒரே ரூமில் இருக்கிறத நினச்சி பார்த்தா ஐயோ ஜேகே ஏன் இப்படிலாம் பண்ணுற? ஏன் இப்படி இல்லை பண்ணுற? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறீங்க. ரவுடி பொண்ணு வந்து உங்க ஷர்ட்டை பிடிக்கிறா. இவ்வளோ என்ன பண்ணீங்க? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, புரியுதா? இது ஜேகே சார் கிட்ட கேட்போம் அப்படின்றே நான் சொல்றா. சார் உள்ள என்ன பண்ணீங்க? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? அவளை விடுங்க, நான் சொல்றேன். ஜேகே எதுவும் நடக்கல, அவன் சொல்றதை நம்பாதீங்க. ரவுடி பொண்ணு உங்களை விட்டுறா. ஓயன் நீ கிளாஸ்க்கு போ, நான் பேசிக்கிறேன். என்னத்தை பண்ண போறானோ? சா, நமக்கு ஏன் இப்படி? எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போறீங்க. இப்போ உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். ஆமாம், உள்ள ஒயன் எடுத்து வச்சு சரிச்சா. அப்புறம் அவ வேணாம் தான் சொன்னா. ரொம்ப நேரமா பண்ண போதுமா? ரவுடிக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஜேகே போய் சொல்லாத, வேணா அவகிட்டயே கேளு. ஷர்ட்லாம் கழட்டிட்டேன். அவ வேணான்னு சொல்லவும் தான். இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த வழக்கம் போதுமா? ஆனா அவளை ஏதாச்சும் பண்ணணும்னு பிளான் போட்ட அவ்வளோதான், புரியுதா? பையன்கிட்ட கேட்கல. கேட்டா ஜேகே என்ன பண்ணுவான்னு தெரியும். இப்படி கிளாஸ் முடியுது. எப்படியோ கிளாஸ் முடிஞ்சது. வீட்டுக்கு போக கேட் கிட்ட வரீங்க. அப்போ ஒரு கார் வருது. உங்க சித்தப்பா தான். நீங்க ஏறி போயிட்டீங்க. ஜேகே உங்ககிட்ட பேசணும்னு பார்த்தா, ஆனா நீங்க போயிட்டீங்க. அந்த டீ எங்க இருக்கான்னு கேட்கறதுக்காக. ஜேகே எப்பவும் ஊர் சுத்திட்டு லேட்டா தான் வீட்டுக்கு போவான். இப்போ 7:30 டைம். ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பேசிட்டே வரான். மச்சான் உனக்கு டைம்ல யாராச்சும் தெரியுமா? அப்படின்னா நம்ம ஊர்ல யாராவது யாரும் எவன் இல்லையடா. என் லைஃப்ல ரொம்ப சதி பண்றான்டா இந்த நாய் அப்படின்னு காலேஜ் கேட்டை கிராஸ் பண்ணி போறான். காலேஜ் கேட்டுக்குள்ள யாரோ கீழே பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஜேகே அப்படியே கால் பேசிட்டு அதை பார்த்துட்டு கண்டுக்காம அப்படியே வந்துடுறான். கால் கட் பண்ணிட்டு இப்பதான் ரியலைஸ் பண்றான். அப்படியே ஸ்டாப் ஆகி கேட் கிட்ட அப்படியே பாக்குறான். இப்போதான் நீங்க யாரும் நின்றுட்டு இருந்தாங்க. நான் நல்லா தானே பார்த்தேன். இல்லை சரியில்லை சொல்லிட்டு வாலேடி குதிக்கிறான். அப்படியே மெதுவா நடந்து போறான். ஒரு கிளாஸ் ரூம்குள்ள செம்மையா யாரோ கதற சவுண்டு. ஜேகேக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு, யாரா இருக்கும்னு சொல்லி. இப்போ அப்படியே சைலண்ட் ஆகுது. அவனுக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஜேகேக்கு அப்படியே ஸ்வெட் ஆகுது. மெதுவா திரும்பி பார்க்கறான். அங்க யாருமே இல்லை. இப்போ அந்த கிளாஸ் ரூம்ல ஜேகே காதை வச்சு கேட்குறான். யாரோ நைஃபை வச்சு டோரை நல்லா கீறிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு ஷாக்கா இருக்கு. சடனா அது நின்றுடுச்சு. யாரும் இல்லை. டேய் சைக்கோ, யாராச்சும் இருக்கீங்களாடா அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். ஒரு பையன் ரொம்ப வியாடா நிற்கிறான்.
ஜேகே அப்படியே பேக்கில் போகிறான். யார் நீ? அவன் என்னவோ வணங்குறான் கீழே பார்த்துக்கிட்டே. இதில் ஜேகேக்கு தெளிவாக கேட்குது. அவன் ஒயன் 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 அப்படி சொல்லிட்டு சைக்கோ மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். guys, இந்த பார்ட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கலாம். ஓகே ஆமீஸ், பாய் 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 பாய்.